காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க. சூரியன் தான் நல்லா பண்ணிக்கிட்டு வரோம். சூரியன் தான் வரணும்னு. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய உதவி தெரியுங்க வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு துரோகம் பண்ணக்கூடாது. இவர் இப்போ செய்கிறேன்றார். இவ்வளோ காலம் அரசியலில் இல்லை. அவங்களாலேயே நீச்சல் அடிக்க முடியல. புதுசாக வந்து ஒரு நீச்சல் அடிச்சு வெளியே வந்து காட்டிட்டு வாரா? செய்வாரா? விஜய் செய்வாரான்ற சந்தேகம் இருக்கா? சந்தேகம். ஆனா போடணும். யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? சூரியனா? எப்பவுமே வந்தாலும் வரலனாலும் நான் சூரியன் தான் சொல்றேன். இதனால யாராலும் எழுப்புனாவும் போறது கிடையாது. அவ்வளவுதான். என்னங்க சொல்றீங்க? விஜய் வந்து செய்வாரு அப்படின்றாங்க. இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்பி செய்ய முடியல. எவ்வளவு காலமா இருந்தா விஜயகாந்தால ஒண்ணும் பண்ண முடியல. கமலஹாசன் காட்சியில இருந்து அவங்களால ஒண்ணும் பண்ணல. புதுசா திடீர்னு வந்து நின்றுகிட்டு இதெல்லாம் செய்யறேன்றாங்களா? இதெல்லாம் எப்படி அது நடக்குமா, சாத்தியமான்றது எனக்கு தெரியல. எத்தனை ஓட்டு உங்க வீட்டுல? மொட்டை 12. என் குடும்பத்துல வரைக்கும் நிறைய இருக்கு. 25 ஓட்டுக்கு மேல இருக்கு. எது மக்களுக்கு நல்லா பண்றாங்க அவங்க தான். அதெல்லாம் எப்போ இப்படி அதை ஓட்டு போட்டா அப்பதான் தெரியும். அதெல்லாம் எப்படி இது இப்போ எல்லாம் உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே அதுதான், எல்லாமே நல்ல செய்யறவங்க போடுறவங்க இல்லை. எப்போ இந்த தடம் எல்லாம் அப்படி மாத்தி இருக்குது எல்லாமே. இந்த தடம் விஜய் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்ட்டி அது நம்ம கட்சி பத்தி எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாம் எதனாவது வந்தால் தான் அதில் கரெக்டாக தெரியும். அதில் சீட்டில் உட்காந்துன்னா மக்களுக்கே நல்லது செய்யணும். எப்பவுமே மக்களுக்கு எதுவும் குறைவா இல்லாத செய்யணும். யார் வந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும். செய்வா நீ நினைக்கிற? டிஎம்கே. ஏன் டிஎம்கே? எதனால என்ன காரணம்? சிட்டிங் எம்எல்ஏவும் அவரே தான் இருக்காரு. ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அவர் தான் பெரியவர். வேற ஓகே. ஏடிஎம்கேல யாரும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. மெயினா வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு எம்எல்ஏவா அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த தொகுதிக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்லது பண்ணா சரி. நல்லதுனா ரோடு போடுறதா, தண்ணியா, மக்களோட நீட்ஸ் தெரிஞ்சு போடணும். இல்லை ஓகே. டிவிகேவோட இதை பற்றி சோஷியல் மீடியாலாம் ஒரு பெரிய இது இருக்குல்ல, அதை பற்றி விஜய் தான் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாமே. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். டிவிகே டிஎம்கேவா? டிஎம்கே. என்ன காரணம்னா? என்ன காரணம்னா எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு சலுகை பண்ணிக்கிறாரு. சலுகைகள் மெயின் வந்து பொம்பளைங்களுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. அதே போல் வந்து இலவசம்ன்றது ஒரு 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு, 3000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. மாதம் மகளிர் தொகைக்கு கொடுக்குறாரு. இலவசம் பஸ். ஏடிஎம்கே யாரும் வந்து பார்க்கலையா? இது வரைக்கும் யாரும் வரலைங்க. இது வரைக்கும் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமா வந்து இந்த ஏரியாவில் வந்து டிஎம்கே தான் வருது. ஓட்டு கேட்க வரும்போது என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க? சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜு தர்றேன், அது தர்றேன், மெடிக்கல் இது காலேஜ் பசங்களுக்கு அது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருக்கும்போது இவங்க வந்து ஒன்றும் பண்ணல. ஏடிஎம்கே இந்த ஏரியாவில் வந்து இதுக்கு முன்னே வந்து அவங்க ஆட்சி தான் நடந்தது. ஆனால் இந்த ஏரியா வந்து கவுன்சிலர் வந்து ஏடிஎம்கே கவுன்சிலர் இருந்தாங்க. ஜெயந்தி மலை சொல்லி அவங்களும் எதுவும் பண்ணலையா? அவங்களும் ஒன்றும். பட் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? திமுகவா விஜய் கட்சியா? ஏன்னா 2 பேருக்கு டஃப் யாரும் சொல்ல முடியாது. டிஎம்கே வரல பேசிக்கிறாங்க. இங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரும் பாப்பீங்க. இங்க வந்து ஆனா வந்து இந்த சென்னையில 16 தொகுதியில மட்டும் டிஎம்கே வரும்ன்றீங்களா? ஆமா, கம்பல்சரி வந்து 16 தொகுதியில வந்து டிஎம்கே வரும். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. 15 டிஎம்கேவா? ஆமா. பசங்க சேர்த்து சொல்றேன். பசங்க எல்லாம் விஜய் கட்சின்னு சொல்றாங்க. இல்ல வராது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க சொன்னதான் கேட்போம். சரி நீ சொல்றது ஓகே, பட் நீ சொல்றது சீரும் என்னென்ன. ஆனா இதுல காலங்காலமா வர்றது வந்து இந்த ஏரியா. இப்போ நீங்க வந்து புதுசா வந்து ஒரு ரூபாய் கொடுத்துட்டு நீங்க 1 ரூபாய் தரீங்கன்னா அடுத்தவங்க 10 ரூபா கொடுத்தேன்னு பண்ணீங்க. 1 ரூபாய் வேணுமா 10 ரூபான்னு கேட்பீங்க. 10 ரூபா கேட்பீங்க. ஆனா 1 ரூபாய்க்கு செல்லாது. யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க? இவர்தான் இருக்கிறவர் தான். யாரு இருக்கிறவர்னா? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தானா? என்ன காரணம்? எல்லாம் செய்யறாரு நல்லா. நீங்க என்ன வேலை செய்றீங்க? கார்பரேஷன்லயா? என்னவா இருக்கீங்கன்னா? ஸ்வீப்பரா இருக்கீங்களா? சரி. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்களா? தேவையானதெல்லாம் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? கரெக்டா வருது. வீட்டுக்கெல்லாம் எல்லாம் கரெக்டா வருது. சம்பளம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. என்னக்கா இதனால? இல்ல அவரு ஆட்சியில பண்றாருப்பா. பொண்ணுங்களுக்கு எங்களுக்கு 2000 ரூபாய், இப்ப வந்து 1500 ரூபாய் கொடுத்தா, 5000 கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு கெழிச்ச ஒன்று 1500 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாருப்பா. எங்களுக்கு நல்லா சேர்ந்துக்கிறாரு. என் புருஷா இறந்த உடனே 10,000 கொடுத்தாரு.
என்ன என் புருஷன் இப்போ கட்சியில் இருந்தார் 10,000 நான் சாண்டியோட பிள்ளைகிட்ட நான் வாங்கினேன். அதால சொல்கிறேன் அவர்கிட்ட வருவேன். ஃப்ரிட்ஜ் தரேன்றாரு. அவரெல்லாம் வேணாப்பா, எங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குது. இவரே 2,000 ரூபாய் தரேன்றாரு. இப்போ கூட 5,000 கொடுத்தாரு முன்னாடியே ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்புறம் என்ன எங்களுக்கு உதயசூரியன் தான், நாங்கள் சாகுற வரைக்கும் உதயசூரியன்.